Welcome to Edification. If you want to elevate your learning process, please get in touch with our channel. Okay, let's get started. இன்னைக்கு நம்ம hypothetical situation பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, பாருங்க, பாஸ்ட்ல நடந்த ரெண்டு ஆக்ஷன், அதுலயும் குறிப்பா பாஸ்ட்ல நடந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷனோட ஒரு விளைவு இல்லைன்னா ஒரு காசஸா அந்த செகண்ட் ஆக்ஷன் இருக்கும். சரிங்களா? அப்போ அதோட கண்டினியூஷன் தானே. நம்ம அதை ப்ரெசன்ட் அட் ப்ரெசன்ட்ல அந்த பாஸ்ட் ஆக்ஷனை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ண போறோம். அதுவும் எப்படி தெரியுமா? ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள், அதுவும் முழுக்க முழுக்க ஹைப்பத்தட்டிக்கலா. அதாவது பாஸ்ட்ல நடந்ததை நம்மளால மாத்த முடியுமா? சொல்லுங்க, மாத்த முடியாது இல்லையா? அட் த சேம் டைம் நம்ம ஆனா என்ன செய்யலாம், அதை டிஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு விஷயம் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கும், நம்ம அதை நெகட்டிவா திங்க் பண்ணலாம். நெகட்டிவா முடிச்ச விஷயத்த பாசிட்டிவா நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணலாம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம ஹைப்பத்தட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ எப்படி வந்துட்டு பாஸ்ட்ல நடந்த ரெண்டு ஆக்ஷன்ஸை எப்படி ப்ரெசென்ட்ல ஹைப்பத்தட்டிக்கலா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் திங்க் பண்ணலாம், டிஸ்கிரைப் பண்ணலான்னு தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கான ஃபார்மேட் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நீ அதை செஞ்சிருந்தா நீ திட்டு வாங்கி இருக்க மாட்ட. நீ அதை செஞ்சிருந்தா நீ திட்டு வாங்கியிருக்க மாட்ட. அப்ப அவங்க எதையோ ஒண்ணு செய்யாததுனால அவங்க திட்டு வாங்கிட்டாங்க. இதெல்லாம் பாஸ்ட்ல முடிஞ்சு போச்சு. செய்யாததுனால அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அதை தொடர்ந்து அவங்க திட்டு வாங்கினது அதோடைய காசஸ், ரெண்டாவது விளைவு இல்லையா? அதுவும் நடந்துச்சு. இப்ப நாம பிரசன்ட்ல போய் சொல்றோம், நீ அதை செஞ்சிருந்தனா நீ இது மாதிரிலாம் திட்டு வாங்கியிருக்க மாட்ட அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்கலாம். பரிங்கடத்து, அவன் அதை கேட்டிருந்தா அவன் இன்னைக்கு இந்த நிலையில இருந்திருக்க மாட்டான். ஸோ ஏதோ ஒரு பேச்சு அவங்க கேட்காததுனால அவங்களுக்கு ஏதோ லாஸ். ஓகே, நீ படிச்சிருந்தா பாருங்க, நீ படிச்சிருந்தா தோற்றிருக்க மாட்ட அப்படின்னு சொல்றோம். நீ படிச்சிருந்தா நீ தோத்து போயிருக்க மாட்ட அப்படின்னு சொல்றோம். ஸோ எல்லாமே நல்லா நோட் பண்ணணும். பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன், அதோடைய காசஸ் தான் இன்னொரு ஆக்ஷனா அமையுது. அதை நம்ம பத்தி பிரசன்ட்ல என்ன செய்யறோம், டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பேட்டர்ன் யூஸ் பாருங்க, if கிளாஸோட தேர்ட் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். if plus subject plus had plus v3. ஓகே, had plus v3 நீங்க பாஸ்ட்ல நடந்த முதல் நடந்தது இல்லையா ஒரு ஆக்ஷன், அதுக்காக தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்ஷன். ஸோ அதுக்கு had plus v3 யூஸ் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் உள்ள சென்டென்ஸ் வந்துட்டு subject plus would have plus v3. இந்த would have இருக்கு இல்லைங்களா, இது இப்படி இருந்திருக்கும் இல்ல இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்க would have யூஸ் பண்ணலாம். நீங்க பாசிட்டிவா இருக்கும்போது would have, நெகட்டிவா இருந்ததுன்னா would not have, அதாவது wouldn't have நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார்மேட் நோட் பண்ணிக்கோங்க. சென்டென்ஸ்குள்ள போலாம். நீ அதை செஞ்சிருந்தா நீ திட்டு வாங்கியிருக்க மாட்ட. அப்ப செஞ்சிருந்தா அப்படிங்கிறது தான் அந்த பாஸ்ட்ல நடந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். திட்டு வாங்கினது ரெண்டாவது ஆக்ஷன். ஓகே, ஒவ்வொரு ஸ்லைட்லையும் அதோடைய ஃபார்முலாவை மேலே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்லுங்க, இஃப் யூ ஹேட் டன் தட், இஃப் யூ ஹேட் டன் தட், இஃப் சப்ஜெக்ட் ஹேட் பிளஸ் v3. ஓகே, இஃப் யூ ஹேட் டன் தட் யூ வுட் நாட் ஹேவ் காட் ஸ்கோல்டட். ஓகே, ஸ்கோல்டட் v3 தான் யூஸ் பண்ணணும். யூ வுட் நாட் ஹேவ் காட் ஸ்கோல்டட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லாம நம்ம நிறைய பேசவே மாட்டோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டும் சரி, பாஸ்ட் பர்ஃபெக்டும் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா யூ வில் கெட் பெட்டர் ரிசல்ட். ஓகே, பாருங்க, நீ அதை செஞ்சிருந்தா நீ திட்டு வாங்கியிருக்க மாட்ட. இஃப் யூ ஹேட் டன் தட் யூ வுட் நாட் ஹேவ் காட் ஸ்கோல்டட். அடுத்தது பாருங்க, அவன் கேட்டிருந்தான் அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான். அவன் ஏதோ ஒண்ணு கேட்கல, இவங்க பேச்சையோ எதையோ கேட்கல, அவன் கேட்டிருந்தான்னா அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இஃப் ஹீ ஹேட் லிசன்ட், அவன் கேட்டிருந்தான்னா, நல்லா நோட் பண்ணணும். ஒரு விஷயத்த நாம கேட்டிருந்தானா அப்படின்னு சொல்றதுலாம் அந்த நான் அப்படின்ற அந்த சவுண்ட் வந்துட்டு ரெண்டு தனித்தனியா இருக்கிற சென்டென்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ அதை நீங்க நல்லா புரிஞ்சு சொல்லணும். ஓகே, இஃப் he had listened, if he had listened ன்னு சொன்னா அவன் கேட்டிருந்தான் அப்படின்னு வரும். ஆனா இந்த சென்டென்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல இல்லையா? அடுத்து he wouldn't have ended up in the situation. He wouldn't have ended up in the situation. இந்த நிலைமைக்கு அவன் வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றோம்.
ஓகே. ஸோ நம்மளுடைய பேட்டர்ன் நல்லா ஞாபகம் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு had plus V3 யூஸ் பண்றோம். அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய சென்டென்ஸ்க்கு would have or wouldn't have plus V3 யூஸ் பண்ணணும். இப்பெல்லாம் ஃபுல்லா நெகட்டிவ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பார்க்கலாம். நாங்க சீக்கிரமா வந்திருந்தா நாங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிருக்க மாட்டோம். அப்ப சீக்கிரமாவும் வரல, பஸ்ஸையும் பிடிக்கல. ஓகே, ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. ஹைப்போதெட்டிக்கல் இப்ப மாத்த முடியாது, பட் நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியும். If we had come early, if we had come early, come, came, மறுபடியும் come தான். ஓகே, if we had come early, we wouldn't, okay, we wouldn't have missed the bus. We wouldn't have missed the bus. மிஸ் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாம். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். மூணுக்கும் நாம நெகட்டிவ் பார்த்துட்டோம், பாசிட்டிவ் பார்க்கலாம். நான் எப்போதும் போல நல்லா இருந்திருந்தேன்னா நான் சமையல் செஞ்சு வச்சிருப்பேன். இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம சமைக்க மாட்டோம். ஆனா அந்த டைம் எல்லாம் பாஸ் ஆயிருக்கும். ஒரு 8 மணிக்கு வந்துட்டு சாப்பாடு எல்லாம் சீக்கிரமா கொடுத்தானு கேட்கும்போது நான் நல்லா இருந்தேன்னா நான் அப்படியே சமைச்சு வச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதேதான். அப்போ if I had been well as usual, if I had been well as usual, had இருக்கு, been வந்து be formோட V3. ஓகேவா? so if I had been well as usual, இருந்திருந்தா நான் நல்லா சமைச்சு வச்சிருந்திருப்பேன். I would have cooked, I would have cooked. ஓகே, அடிக்கடி யூஸ் பண்ணுங்க இந்த சென்டென்ஸ் எல்லாம். அடுத்து பாருங்க. நீ வந்திருந்தா நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம். வரல, இவங்க ஹாப்பியா இல்ல. இப்ப நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். if you had come, if you had come, we would have been happy, we would have been happy. okay, if you had come, we would have been happy. கொஞ்சம் ஃப்ளோல சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைலாவும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பேட்டர்ன் உங்களுக்குள்ள ரொம்ப ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். இனிமே நீங்க முடிவு பண்ணிடுவீங்க, ஓகே நம்ம ஹைப்போதெட்டிக்கல் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்ம இப்ப டிஸ்கிரைப் பண்ண போறோம்னா நம்ம இப்படி பேட்டர்ன்ல தான் பேசணும் அப்படின்றது கான்ஷியஸ்க்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம். ஓகே, அடுத்து பாருங்க. அவன் சாப்பிட்டு இருந்தானா அவன் டயர்டா இருந்திருப்பான். இதை நோட் பண்ணுங்க. இப்ப நம்ம ரைடெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம், சாப்பிட்டியா, ஏதாவது தண்ணி இனி குடிச்சு அது குடிக்கல எதுவும் குடிக்காத, குடிச்சனா நமக்கு மயக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன். அவன் சாப்பிட்டு இருந்தானா அவன் டயர்டா இருந்திருப்பான். மலை ஏறு ட்ரக்கிங் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க வயிறு எம்டியா வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்லுவோம். அவன் சாப்பிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் டயர்டா இருப்பான், பாரு கின்னு ஏறிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இஃப் ஹி ஹேட் ஈட்டன், okay, if he had eaten, he would have tired. If he had eaten, சாப்பிட்டிருந்தானா he would have tired. He would have tired இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இனிமே பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன் அதோடைய காசஸ் விளைவுகள், ஓகே, அது ரெண்டாவது ஆக்ஷன். இதை பத்தி ஹைப்போதெட்டிக்கலா நம்ம ப்ரெசென்ட்ல டிஸ்கிரைப் பண்ணும்போது இஃப் கூட தட் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்க. சப்ஜெக்டோட had 3 plus V3 போடணும். தென் அதே தொடர்ந்து சப்ஜெக்டோட would have or wouldn't have plus V3 யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து நாங்க சீக்கிரமா கிளம்பி இருந்தா கூட்டத்துல சிக்கி இருக்க மாட்டோம். நாங்க சீக்கிரமா கிளம்பி இருந்தா கூட்டத்துல சிக்கி இருக்க மாட்டோம். அப்ப கிளம்பவே இல்லை, சிக்கி இருக்க மாட்டோம்னு சொல்ற, அப்ப சிக்கியாச்சு. ரைட்டா? So if we had left early, we wouldn't have got stuck in the crowd. Okay, if we had left early, we wouldn't have got stuck in the crowd. Okay, so புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So please don't forget to use this pattern in your day-to-day communication, because நம்ம இந்த மாதிரியான situation தான் everyday கண்டிப்பா பேசுவோம். So you should use this pattern in your spoken. That is a